வணக்கங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இந்த பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு பூவை போட்டுட்டு குளிச்சுட்டு நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் முதல்ல கோயிலுக்கு போக போகிறோம். நம்ம ஒரு வருஷமாக போகல. நம்ம வீட்டில் ஒரு கெட்டது நடந்தனால நம்ம போகலை. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் போகிறேன் முருகரை பார்க்குறதுக்காக. அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற சாமிங்களுக்கெல்லாம் பூவை போட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம். நான் கோயிலுக்கு போகும்போது வீடியோ போட முடியுமா என்னன்னு தெரியல. நான் வண்டியில் போகிறதுனால வீடியோ எடுக்க முடியாது. வாங்க இப்போ போய் நம்ம பூ பறிச்சுட்டு வரலாம். நம்ம வீட்டில் சங்குப்பூ பூக்குதுல்ல, அந்த பூவை போய் பறிச்சுட்டு வந்து ஃபுல்லாக போடலாம். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கோயிலுக்கு போகணும், அபிஷேகம் பார்க்கணும். அதுக்குள்ளே இந்த பழைய பூவெல்லாம் எடுத்துடலாம். பூ பறிச்சுட்டு வந்து உடனே போட்டு சீக்கிரமாக போட்டுடலாம்ல, அதுக்கு தான். பூ பறிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம மேலே மாடியில் நமக்கு வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்து மருகு பறிக்க போகிறோம். முருகருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. மருகை பறிச்சுட்டு தனியாக அதை கட்டி கொண்டு போய் கொடுத்தோம்னா நல்லா மேலே வச்சு அலங்காரம் பண்ணிடுவாங்க. அதனால தான் நான் மருகே வளர்த்துட்ருக்குறேன். இங்கே பாருங்க, இந்த பூவை கொஞ்சம் இருக்குது. ஜாதி முல்லையும் பொறிச்சிக்கலாம். சேர் போட்டு தான் பொறிக்கணும். நிறைய பூத்துருக்கு பாருங்கள். சாமிக்கு நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு கோயிலுக்கு போகணும். இப்போ டைம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இன்னும் மாலை கோக்கில் எல்லாம் பொறிச்சு வச்சுருக்குறோம் நம்ம பூவெல்லாம். இந்த சங்குப்பூ ஃபுல்லாக மாலை கோத்து அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம முருகருக்கு எல்லாம் பூ வீட்டில் பூ வச்சுட்டோம். எல்லாருக்குமே பூ வச்சுருக்கோம், சாமிங்களுக்கு எல்லாத்துக்கும். கோயில் வந்து அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் போனேங்க. பன்னீர் வாங்கிட்டு போயிருந்தேன். அது அடுத்த பூஜைக்கு வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே பன்னீர் சீக்கிரம் கொண்டு போயிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிருச்சு. அதில் கொஞ்சம் வருத்தமாயிருச்சு. நம்ம இந்த பூ கொண்டு போனோம் இல்லைங்க, சங்குப்பூ கொண்டு போனோம்ல. எப்பவுமே நான் பூ கொண்டு போனால் யதார்த்தமாக நம்ம கோவைப்பழனி முருகரோட தலையில் சரஸில் வைப்பாங்க. இன்றைக்கும் வச்சுருக்காங்க, ஆனால் அது அவ்வளோவா தெரியல. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இடது பக்கம் ஒரே ஒரு சங்குப்பூ மட்டும் தெரியும். அது உள்ளே ஃபுல்லாக நம்ம கட்டின பூ இருக்குது. ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. மருகு வந்து முருகரோட பக்கத்துலேயே கீழே சிவன் இருப்பார்ல, சிவனுக்கு வச்சுருக்காரு. நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எனக்கு அங்கே பேசி வீடியோ போட முடியாதுல்ல, அதனால் நான் இங்கே வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லிகிட்ருக்கிறேன். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய பூ எப்போவுமே அவரோட தலையில் இருக்கும். எவ்வளோ பூ வருங்க அங்கே. நான் இன்னும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை போனேன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. நிறைய பூ வரும், கூடையாக வரும் அவருக்கு. ஆனாலும் என்னோடய பூவை அவர் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிட்ருப்பார் டெய்லியுமே. நான் கொண்டு போகிறப்பெல்லாம் அதுலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன். பயங்கர சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி. சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே பூ கொடுத்தாரு வராங்க. அது நல்லா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரசுலேருந்து
பூஜை பண்ண பண்ண கீழே விழுந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் எல்லாரும் முருகரை வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் பெரிய பெரிய மிராக்கள்லாம் நடந்திருக்குது அவரோட கருணையால். நான் அதெல்லாம் கூட உங்களுக்கு போக போக இருக்கிற வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோ அதிசயம்லாம் நடந்திருக்கு, நிஜமாக சொல்கிறாங்க, அதிசயம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்குவேன். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.